ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்டு நம்மக்கிட்ட கேட்ட ஒரு டவுட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த டவுட் என்னென்னா ப்ராக்டிக்கல் இஷ்யூ. இப்போ நீங்கள் ஒரு லேண்டு விற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்கும், அது தவிர கைட்லைன் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கிளைண்ட்டினுடைய சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லேண்டு விற்கிறாரு, அதனுடைய மார்க்கெட் மதிப்பு அப்படின்றது 2200 இருக்குது. அதே இடத்தினுடைய கைட்லைன் வேல்யூ அப்படின்றது 3000 இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, 3000 அப்படிங்கிற ரேட்டுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம கிளைண்ட்டினுடைய கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 தான் வருது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ அவர் என்ன டவுட் கேட்குறாருன்னா, இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் பையர் 1% டிடிஎஸ் டிடக்ஷன் பண்ணணும், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து டிடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளைண்ட்டினுடைய டவுட் என்னன்னா, பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 அப்படின்றது போட்டால் 50 லட்சத்துக்கு உள்ளதாக வருது. ஆனால் கைட்லைன் வேல்யூ படி போட்டோம்னா 3000 வருது. ஸோ அப்போ பையர் டிடிஎஸ் பிடிக்கணுமா வேணாமா அப்படின்றது அவருடைய டவுட்டு. நம்ம கிளைண்ட்டு கேட்டது இதை மட்டும்தான் கேட்டிருந்தார், டிடிஎஸை பற்றி மட்டும்தான் கேட்டிருந்தார். பட் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, கேபிட்டல் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த கேபிட்டல் கெயினுக்கு ஒரு 2200 காட்டணுமா இல்லை 3000 காட்டணுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இவர் 3000 அப்படின்றது கையில் வாங்கவே இல்லை, ஆனால் டாக்குமெண்ட்டில் காட்டுறது 3000 காட்டுறாரு. இப்போ இதுக்கு வேறு என்னாச்சும் ரெமெடி இருக்கா, இன்கம் டேக்ஸில் வேறு என்னாச்சும் செக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 50C சப்செக்ஷன் 2 அப்படின்ற ஹெட்டில் பார்த்தீங்கன்னா, அப்படின்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு லேண்டு விற்கிறீங்கன்னா அந்த இடத்துல 3 வேல்யூ இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேல் கன்சிடரேஷன். இந்த 3 வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு உள்ளே வரும். இப்போ மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது நம்ம கிளைண்ட்டினுடைய சுச்சுவேஷனில் 2200. ஓகேங்களா? அதுவே கைட்லைன் வேல்யூ அப்படின்றது 3000, எல்லாமே பர் ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த இடத்துல சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்ன வரும், 2200 வருமோ 3000 வருமானா, நீங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுதான் சேல் கன்சிடரேஷனாக வரும். இப்போ இந்த இடத்துல பையர் என்ன பண்ணுறாருன்னா, கைட்லைன் வேல்யூவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. ஆனால் நம்ம கிளைண்ட்டு கையில் கொடுக்குற அமௌண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2200 தான் கொடுக்குறாரு, 800 கம்மியாக கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பையரினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 52 லட்ச ரூபா வந்துடுது சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது. ஸோ 50 லட்ச ரூபா கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா 1% டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிச்சி டிடக்ஷன் பண்ணி செல்லரினுடைய பேன் அக்கௌண்ட்டில் கட்டிடணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ அவர் பிடிச்சி கட்டிடுறேன் அப்படின்ட்டார். இப்போ நம்ம செல்லர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி நான் கட்ட முடியும், நான் கையில் 2200 தானே வாங்குகிறேன், நான் எப்படி 1% டிடிஎஸ் டிடக்ஷன் பண்ணுறது, ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல என்ன வரும்னா, வேறு வழி கிடையாது, சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது 52 லட்ச ரூபா தான், ஏன்னா கைட்லைன் வேல்யூக்கு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 50C அப்படின்றது ட்ரிகர் ஆகிடும். இந்த செக்ஷன் 50C அப்படின்றது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2200 கையில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் கைட்லைன் வேல்யூ அப்படின்றது 3000. ஸ்டாம்ப் டியூட்டி எதுக்கு கட்டுறாங்கன்னா 3000 தான் கட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம்டு சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 2200ன்றது 3000 மாறிடும். ஸோ இந்த இடத்துல 50C அப்படின்றது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷன் 50Cயில் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே 54 லட்ச ரூபா தான் சேல்ஸ் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 1% அப்படிங்கிறது டிடிஎஸ் அவங்க பிடிச்சி தான் ஆகணும். இப்போ இந்த விஷயம் டிடிஎஸோட போயிடாது. இப்போ இவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு வேல்யூ சொல்லணும் இல்லையா, அந்த இடத்துல இவருடைய சேல் வேல்யூ அப்படிங்கிறது டீம்டு சேல் வேல்யூ அப்படிங்கிறது 50Cயில் ட்ரிகர் ஆனதுனால என்ன ஆகுனா, 3000 தான் இவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இந்த செக்ஷன் 50Cலேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்பர் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குது, 10%. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரேட்டுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் மேக்ஸிமம் 10% வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் வேல்யூ போட்டுக்கலாம்.
ஓகேங்களா. உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த 10%க்கு மேலே கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய டீம்டு சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது கைட்லைன் வேல்யூ என்னவோ அதுதான் வரும். இப்போ இந்த 1% டிடிஎஸ் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, 194 ஐஏல தான் 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ அது என்ன பண்ணலான்னா, ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவர் கட்ட வேண்டிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு கட்ட வேண்டிய லைபிலிட்டி போக ரிமைனிங் இருக்குது அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 800 நம்ம அதிகமாக ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் காட்டியிருக்கோம். ஸோ அவருக்கு வேறு வழியே கிடையாது. 3000 அப்படின்றதா அவருடைய சேல் வேல்யூ. இப்போ அந்த 3000க்கு தான் அவர் என்ன பண்ணணும்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கு தான் அவர் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிளாட்டை விற்கிறீங்க, பிளாட்டை விற்றுட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கனாலோ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின் கட்டாமல் செக்ஷன் 54 கீழே நீங்கள் எக்ஸாம்ஷன் எடுக்கலாம். அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒன்று டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் இந்த வீடியோவோட எண்டுலேயும் ப்ளஸ் ஐ கார்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் கூட பாருங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது போக 54 ஈசி அப்படின்ற ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டுக்கு கீழே போட்டாலும் உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்ஷன் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், நான் வாங்காத பணத்துக்கு நான் எப்படி டேக்ஸ் கட்டுறது, இதை நான் எங்கேயாச்சும் போய் யார்கிட்டையாச்சும் கேட்க முடியாதா, இதுக்கு செக்ஷன் இன்கம் டேக்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் செக்ஷன் இருக்கா இதுக்கு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெமெடி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50C2 அப்படின்ற செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் ஏஓ கிட்ட, அதாவது இன்கம் டேக்ஸில் அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, லேக்ஸ் கணக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு மார்க்கெட் வேல்யூங்கிறது 50 lakhs இருக்குது, பட் ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது ஒரு 60 லட்சம் இருக்குது, 70 லட்சம் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கீழே 50C2க்கு கீழே போயிட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு மார்க்கெட் வேல்யூவோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் ஏஓக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏஓ என்ன பண்ணுவார்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய இடத்துக்கே வந்து உங்களுடைய லேண்ட் வேல்யூவை அசஸ் பண்ணுவார். இப்போ கைட்லைன் வேல்யூவில் இருக்கிறதுக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் ஆக்சுவலாகவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றது அவர் ஒரு வேல்யூஷன் பார்த்து ஓகே இவர் சொல்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, மார்க்கெட் வேல்யூ 50 லட்சம் தான் இருக்குது, ஆனால் கைட்லைன் வேல்யூ அப்படின்றது 80 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அவரும் அசஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸர் அசஸ் பண்ணுறாரு. அசஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, ஓகே இந்த இடத்துல ஒரு 65 லட்ச ரூபா அப்படின்றது வேல்யூ இருக்குது, மார்க்கெட் வேல்யூன்றது ஒரு 60 லட்சம் இருக்குது, 65 லட்சம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வேல்யூ கொடுக்குறாரு. அப்படின்னா இப்போ உங்கள் ஏஓ என்ன பண்ணுவார்னா 80 lakhsக்கு கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ண தேவையில்ல. அந்த டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸர் என்ன வேல்யூ கொடுக்குறாரோ அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம என்ன கேபிட்டல் கெயின் வருதோ அதை கட்டலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸர் என்ன வேல்யூ கொடுக்குறாரோ அதுதான் ஃபைனலு. ஓகேங்களா. இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸரை என்ன சொல்கிறாருன்னா இல்லை அந்த இடத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ 80 லட்சம் தான் அப்படின்ட்டாருன்னா உங்கள் அசஸிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா 80 lakhs கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் கம்மியான வேல்யூ போட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனிக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியை வச்சுக்கோமே 80 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 50 லட்சம் தான் பண்ணுறீங்க, போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, என்னுடைய ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் இது தான், நான் இவ்வளோக்கு தான் நான் டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வருமா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடியே நீங்களாக ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். செக்ஷன் 50C2ல் எனக்கு ஒரு ஆஃபீஸர் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இந்த வேல்யூன்றது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் ஏஓ ஆஃபீஸர் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் கம்மி வேல்யூவில் போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு 5 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா சேஃபர் சைடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கைட்லைன் வேல்யூ என்ன போகுதோ அந்த கைட்லைன் வேல்யூக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு
டிடிஎஸ் வருதுன்னா டிடிஎஸ் டிடக்ஷன் பண்ணிக்கிட்டோம். சேம் டைம் நீங்கள் கேபிட்டல் கெயினும் உங்களுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கே கட்டிக்கிட்டு போயிடுறது பெட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் செல்லரும் பையரும் நீங்கள் பேசி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா லாங் டைம் கேபிட்டல் கெயின் இதனால் சேர்த்தி வருது அப்படின்னா அவர் கையில் கொடுக்குற அவங்க கையில் கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எனக்கு டேக்ஸ் மட்டுமே வருது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பேசி அட்லீஸ்ட் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டையாச்சும் உங்கள் பையர்கிட்டேருந்து வாங்கி கூட செல்லர் அதை கட்டிக்கலாம், இல்லையா செல்லர் கையிலேருந்து இது பண்ணிக்கலாம். பட் என்னன்னா உங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவுக்கு போயிடுறது சேஃபர் சைடாக இருக்கும். ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் செக்ஷன் 50C2ல் நீங்கள் ரிக்வெஸ்ட் கேட்கலாம். பட் அங்கேயுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃபீஸர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் ஃபைனல். இப்போ உங்களுக்கு அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ட்ரிபுனல் போகலாம். இன்கம் டேக்ஸ்லேயே ட்ரிபிள் அண்ட் அப்லேட்டில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம், இல்லையா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போகலாம். பட் ஆப்ஷன் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டு போகும். மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே மேக்ஸிமம் இருக்கிற ஊரில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூ தான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாகவோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரிலேட்டடாகவோ ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, see you.